டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் பிரியாணி பண்ண போகிறோம். இல்லை பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் பண்ண போகிறோம். இந்த மாதிரி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் பிரியாணியே கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சாதத்தை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது தக்காளி சாதமா பிரியாணியா அப்படின்னு கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு இருக்கும் அதோட டேஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நம்ம பிரியாணி அரிசியோ இல்லை சாதாரண வீட்டு அரிசியோ பயன்படுத்தலை. இதுக்கு என்ன அரிசி பயன்படுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து தக்காளி சோறு. அந்த தக்காளி சோறை வந்து நம்ம வந்து ஒரு பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம வந்து 1/2 கிலோ தக்காளி எடுத்துருக்கோம். 1/2 கிலோ தக்காளி எடுத்து நல்லா கழுவியாச்சு. கழுவிட்டு நல்லா பழுத்த தக்காளி செவ்வேர்னு எடுத்துருக்கோம். அதை நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த நடுவில் இருக்கிறத மட்டும் அப்படியே இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் முன்ன பின்ன கட் பண்ணி போடுங்க. நம்ம ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் எப்படினாலும் கட் பண்ணிக்கலாம். ரஃபாக கூட கட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் இந்த முனையில் இருக்கிறத மட்டும் எடுத்துடலாம். இப்போ நம்ம 1/2 கிலோ தக்காளியும் இதில் வெட்டி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஆப்பிள் தக்காளி வாங்கினதுனால இதில் 1/2 கிலோ கூடுதலாக போட்டிருக்கோம். இதே இது நம்ம நாட்டு தக்காளி அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒரு 300 கிராம் அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். ஏன்னா அதில் புளித்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அதில் வந்து குறைச்சிக்கலாம். ஒரு 4 தக்காளியை குறைச்சிக்கலாம். இது இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வட்டமான பாத்திரம், கொஞ்சம் கனமான பாத்திரம், நம்ம வந்து குக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து ஓப்பனில் தான் வைக்க போகிறோம். மூடி போட்டெல்லாம் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எந்த அளவுக்கு எடுக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்குவோம். இப்போ நான் 50 ml கடலெண்ணெய் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம தாளிப்புக்கு 4 ஏலக்காய், பட்டை இந்த அளவுக்கு சின்னதாக 2 துண்டு, ஒரே 3 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் பூ 1 இல்லை சின்னதாக 2, ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை ஒரு சின்னதாக ஒரு 4 இலை எடுத்துருக்கோம் நம்ம தாளிப்புக்கு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அந்த எண்ணெய் சூடான எண்ணெயில் நம்ம இதை உள்ளே போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் வந்து 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்ல மாதிரி கீத்தா வெட்டி வச்சுருக்கேன். அதை நம்ம இதில் எல்லாத்தையுமே அப்படியே உதுத்துட்டு சேர்த்துடலாம். இப்போ வந்து 5 மிளகா எடுத்துருக்கேன் காரத்துக்கு. அதனால் நீங்கள் காரம் தகுந்தாப்புல போட்டுக்குவாங்க 5 மிளகா. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ நமக்கு வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கி அப்படியே சொதுக்குன்னு வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்ந்த மாணிக்க ஒரு 2 டீஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அதை அப்படியே ஒரு பெரட்டி விடுங்க. இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நல்லா நீங்கள் உள்ளே சேர்த்துருங்க. அதே அளவுக்கு மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு, இந்த அளவு இருந்தாலே போதும். அதையும் உள்ளே சேர்த்துருங்க. 2 கொத்து கருவேப்பிலை அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம அந்த புதினா மல்லியும் போட்டு ஒரு 2 கிண்டி கேஸை 1 நிமிஷம் அந்த அளவு ஒரு கிண்டி விட்டு நல்லா 1 நிமிஷம் ஆன உடனே நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டை மட்டும் போட்டு நம்ம அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா அந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு கிரேவி மாதிரி நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ வந்து நம்ம தக்காளியை ஊற்றி அந்த தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம இன்றைக்கி அரிசி எந்த அரிசி எடுத்துருக்கோம்னா குருணை வந்து பொன்னி குருணை வந்து கர்நாடகா பொன்னி குருணை கேட்டாலே தருவாங்க. அரிசி கடையில் இந்த மாதிரி குருணை பிரியாணி குருணைன்னு கேட்டாலே அவங்களே தந்துடுவாங்க. இப்போ நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்துருக்கோம். 2 கப்புன்னா கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கோம். இதை நம்ம வந்து அந்த தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி அலசிட்டு அப்படியே வச்சுக்குவோம். அப்புறம் எப்போ சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். அவ்வளோதான். அலசிட்டு நம்ம தண்ணியை வடிகட்டிட்டு அப்படியே வச்சுக்கலாம். தக்காளி சோறுக்கு தேவையான உப்பு 2 டீஸ்பூனு தூள் உப்பு தான் சேர்க்குறேன். நீங்கள் கல் உப்பு இருந்தால் அதை கணக்கு பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு தக்காளி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ 2 டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி தான் போடுறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா 5 போட்டிருக்கோம். அதனால் கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. சாதாரண சில்லி போடனாலும் போட்டுக்கலாம். அதை வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து காஷ்மீர் சில்லின்றதுனால ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். இது நம்ம டீ கடை கிச்சனில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா. இதில் ஒரு 2 டீஸ்பூன் இதில் சேர்க்குறோம். நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ண பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் எந்த பாக்கெட் பொடினாலும் வாங்கிக்கலாம்.
இல்லை இதே நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் ஒரு பொடி ரெடி பண்ணால் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா கிண்டி கொடுத்துடலாம். லேசாக ஒரு 2 நிமிஷம் போல் அதை கிண்டி கொடுத்து நல்லா வேகட்டும். கிரேவி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா அருமையாக கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா அந்த அளவுக்கு கிரேவி ஆயிடணும். நல்லா அருமையாக கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். அந்த 2 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். தண்ணி இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தண்ணியை கொதிக்க விடலாம். தண்ணி ஊற்றி நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்த உடனே நம்ம அரிசிங்க கழுவி வச்சுருக்கோம். அந்த அரிசியை இதில் சேர்த்துடுறோம். இப்போ நம்ம போட்ட உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. அதனால் எதுவும் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் அந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க. 2 தடவை 3 தடவை கிண்டி கொடுத்து நல்லா சுண்டி வரும்போது தான் நம்ம தம்மு போடணும். அப்போ நான் சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா அப்படியே வேகட்டும். இந்த ரெடி ஆகிற நேரத்தில் அடுப்பை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. தம் போடுற வரைக்கும் அடுப்புக்கிட்டே இருக்கணும். தம் போட்டு இறக்குற வரைக்கும் அடுப்புக்கிட்டே இருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா அந்த தண்ணி வற்றி இந்த அளவுக்கு நம்ம அந்த அரிசி தெரிகிற அளவுக்கு வற்றி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வற்றின உடனே நம்ம அதை தம்மு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தம் போட தயாராகிடுச்சு. தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த அடியில் நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்த உடனே நம்ம அப்படியே ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துட்டு எடுத்துருங்க. அப்படி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆகாத தோசைக்கல் இருந்துச்சுன்னா அதை தூக்கி மேலே வச்சுருங்க. மேலே வச்சுட்டு அது மேலே இதை வச்சுருங்க. இப்போ கடைசியாக தம் போடுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூனு நெய் லேசாக அப்படி மேலே பரவாயில்ல ஊற்றிக்கோங்க. போதும். சின்னதாக 2 வாழை இலை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம அப்படியே லேசாக மேலே வச்சு அப்படியே மூடி விட்டுருங்க. அவ்வளோதான். நல்லா சப்புன்னு மூடி விட்டுருங்க. மூடி விட்டு இதுக்கு மேலே நல்லா ஒரு சப்புன்னு மூடுற மாதிரி தட்டு எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி சப்புன்னு மூடுற மாதிரி மூடி வச்சுட்டு வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி இல்லைன்னா ஏதாவது ஒரு வெயிட் வச்சு சப்புன்னு வச்சுருங்க. மீடியம்லேயே வச்சுட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அது ரெடி ஆயிரும். 10 நிமிஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம தம்மை பிரிக்க போகிறோம். நம்ம ஜம்முன்னு ரெடி ஆகிருக்கு. அப்படியே வாசனையும் நல்லா அப்படியே கம்மன்னு வருது. இலையெல்லாம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இலை சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கிளறி கொடுங்க. லேசா அள்ளி அப்படி பாருங்க. சூப்பராக வெந்து நல்லா பொழுன்னு வந்திருக்கு. நம்ம சமைக்கும் போதும் சரி, சமைச்சு முடிச்சு தம் போடும்போது சரி, தம்மு உழைக்கும் போதும் சரி, அந்த அளவுக்கு நல்லா அருமையான வாசனை நல்லா சூப்பராக இருக்கு. நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. சாப்பிடும் போல இருந்திருக்கும் உங்களுக்கும். இருந்தாலும் நான் மட்டும்தான் சாப்பிட முடியும். பக்கத்தில் ஆயிருங்க அப்படி ஒரு கை டீ கடை கிச்சன் ஸ்டைலில் பார்த்து இந்த மாதிரி ஒரு தக்காளி சோறு பிரியாணி ஸ்டைலில் போட்டீங்க அப்படின்னா சிக்கன் மட்டன் பிரியாணி என்ன சும்மா அதெல்லாம் சுச்சிப்பி ஒரு தக்காளி சாதத்தை பிரியாணி ஸ்டைலில் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.